உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். வரணுமா வேணாமான்றதுல நம்ம முடிவு பண்ண முடியாது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அவ்வளவுதான். விஜய் சார் வந்திருக்காங்க அரசியலுக்கு. பல நடிகர்களும் அவருக்கு நேரடியாக ஆதரவு தெரிவிக்கிறாங்க, விமர்சனங்களும் வருது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? விஜய் சார் என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம் கூட பேச மாட்டேன், தயவு செய்து சும்மா இருங்க, ஓகேங்களா? டாஸ்மாக் கடைகளை உடனே மூடணும். குடிமக்களை குடிகார மக்கள் ஆக்குறது போதும். அவர் பேர் டிஆர், என் பேர் எஸ்டிஆர். ஒரு நிமிஷம் கூட பேச மாட்டேன், தயவு செய்து சும்மா இருங்க, ஓகேங்களா? என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, யார் ஆட்சிக்கு வந்தாலும் டாஸ்மாக் கடைகளை உடனே மூடணும். டாஸ்மாக் கடைகளை உடனே மூடணும். குடிமக்களை குடிகார மக்கள் ஆக்குறது போதும். தான் குடும்பத்தோட கோடி கோடியா சொத்துக்களை குவிக்காம கடைக்கோடி மனுஷன் வாழ்க்கையில் ஒளியாத்தணும். இதுதான் என்னோட வேண்டுகோள். இந்த இலவச திட்டங்களை எப்படி சார் பாக்குறீங்க? தேங்க்யூ. கண்டிப்பா கொடுக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும். யாருமே டாஸ்மாக் வாக்குறுதி கொடுக்கல. அது பெரிய இல்ல, என்னுடைய பைப்பு இன்னைக்கு இல்ல, கலைஞர் எப்ப ஸ்டார்ட் பண்ண அன்றைய இருந்தே நான் இதுதான். ஆனா அது செய்வாங்கன்னா தெரியாது, பட் செஞ்சா ரொம்ப சந்தோஷம். யங்ஸ்டர்ஸ் என்ன சார் சொல்றீங்க? யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்றீங்க? கேமரா சார், இளைஞர்களுக்கு என்ன சொல்றீங்க? நான் சொன்னது அவங்க பெரிய எலெக்ஷன் ஓட்டு போட வந்திருக்கீங்க. இந்த எலெக்ஷன்ல நிறைய திரைப்பிரபலங்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார்? எலெக்ஷன்ல ஓட்டு எல்லாருமே போடணும். நானே நேற்று ஓட்டு போடுங்கன்னு சொல்லலான்னு சொல்லி ஒரு ட்வீட் பண்ணலான்னு இருந்தேன். பட் இந்த வருஷம் ரொம்ப ஒரு வித்தியாசமான எலெக்ஷனா இருக்கு. எல்லாருமே ஓட்டு போடணுன்ற ஆர்வத்துல இருக்காங்க. அதுவே ஒரு நல்ல மாற்றமா பார்க்குறேன். சார் 2016ல என்ன எதுக்கு மாற்றம் வரணும்னு கேட்டீங்க. இந்த மாற்றம் வருமா சார்? சார், மாற்றம் வரணுமா வேணாமான்றதுல நம்ம முடிவு பண்ண முடியாது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அவ்வளவுதான். ஸோ நான் ஒரு நடிகனா இருக்கேன். எனக்கு எல்லா கட்சியிலையும் ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ நான் பயஸ்டா ஒரு விஷயம் சொல்ல முடியாது. அவங்களுடைய கடமை, அவங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்கவுங்க ஓட்டு போட போறாங்க. பட் என்னோட கடமையா நான் எல்லாரும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லலான்னு தான் நினைச்சேன். பட் இந்த வாட்டி ரொம்ப ஒரு அபரிவிதமான ஒரு ஓட்டு போட்டே ஆகணும்னு மக்களோட ஆர்வம் ரொம்ப நல்லா தெரியுது. ஸோ அதுதான் வெயிட் பண்றேன். May 4th பார்ப்போம். விஜய் சார் வந்திருக்காங்க அரசியலுக்கு. பல நடிகர்களும் அவருக்கு நேரடியாக ஆதரவு தெரிவிக்கிறாங்க, விமர்சனங்களும் வருது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? விஜய் சார் என்ன சொல்றீங்க? அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, நான் ஒரு நடிகனா இருக்கிற பட்சத்துல நம்ம பயஸ்டா யாருக்கும் நம்ம அப்படி பேச முடியாது. எந்த கட்சியா வேணா இருக்கட்டும். வெல்கம் பண்றீங்களா சார்? அது ஒரு நல்ல விஷயம் தானே. வெல்கம் பண்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஏமா நான் நல்லா ஜாலியா இருக்கிறது உனக்கு பிடிக்கல. இப்பதான் என் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து, இப்பதான் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நல்லா நடிக்கலான்ற ஒரு மூட்ல இருக்க. நீ அதை கெடுத்து விட்டுருவ போல் இருக்கு. நல்ல விஷயம் தானங்க. முன்னாடி எல்லாம் யங்ஸ்டர்ஸ் வரமாட்டாங்கல்ல ஓட் பண்றதுக்கு, நம்மளுக்கு எதுக்குடா அப்படின்னு இருப்பாங்க. பட் இந்த வாட்டி எல்லாருமே ஓட் பண்ணணும்னு ஆர்வத்தோட வராங்க. அது ஒரு நல்ல சைனா பாக்குறேன் நான். அப்பா காலையில ஓட்டுகள்லாம் சரியுது பிரியுதுன்னு பேசியிருக்காங்க. சோ அதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன? அவர் பேர் டிஆர், என் பேர் எஸ்டிஆர். நான் வேற, அவரு வேற. என்ன Subscribe to One India and never miss an update. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.